ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவில் மாதிரி இருக்கிற இந்த ஒரு 10 நாள் அந்த ரூமை எப்படி கலைக்கிறது? கலைக்க மனசே வரல. என்ன பண்ணுறது? கலைச்சி தான் ஆகணும். எல்லாத்தையும் எடுத்து மாற்றி தான் ஆகணும். இப்படி இருக்கிற என்னோடய குழு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆகுது பாருங்கள். நைட்டே நேற்றுக்கே எல்லாம் பொம்மையெல்லாம் படுக்க வச்சாச்சு. ஒரு ரேக்குக்கு ஒரு பொம்மை படுக்க வச்சாச்சு. அப்படித்தான் அது ப்ரொசீஜர் பண்ணுறது. எப்பயும் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ரேக்குலேயும் இருக்கிற ஒரு பொம்மையை படுக்க வச்சாச்சு. அம்மன் அலங்காரத்தோடு எப்படி இருக்காங்க, அதே அம்மன் அலங்காரம் பிரித்ததுக்கப்புறம் எப்படி இருக்காங்க. ஸோ சேட். ஓகே, இட்ஸ் ஓகே. அது மாதிரி லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டைப்பட்டியில் தான் போட்டு பேக் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த வருஷம் என்னோடய மச்சினர் இதை கொடுத்தாரு. அதனால் இந்த மரப்பெட்டியில் பேக் பண்ணி வைக்க போகிறோம். கோழி பொம்மையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாண்டு பாருங்கள் எப்படி வெறிச்சோன்னு இருக்குது. ரெடி டு பேக் ஆல் பொம்மைஸ். முதல்ல பெரிய பொம்மை இந்த மாதிரி துணி சுற்றி ஒரு பொம்மையுமா அடியில் வச்சு பெருசு, அதுக்கு மேலே கொஞ்சம் சின்னது, அதுக்கு மேலே கொஞ்சம் சின்னது, அப்படி அடுக்கி வைக்கணும். அந்த மாதிரி தான் பண்ணுறது எப்பயும். ஓகே, தேங்க்யூ.